கல்யாணம் செய்துக்கிறதுக்காக தான் அங்கிருந்து வெகு சீக்கிரமா ஓடோடி வந்திருக்கேன். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. முருக கடவுளை முருகா, எங்கு இருந்தாலும் எனக்கு மட்டுமில்லை எல்லோருக்கும் துணையாக இருக்க வேண்டும் இல்லையா? முருகனை கல்யாணம் செய்துக்கிறதுனா அவ்வளோ சாதாரணமா? பயங்கரமானது. நேரில் பார்க்காத கனவுல கூட கிடைக்க மாட்டார். நமக்கு நேரில் பார்க்க கிடைப்பாரா? அவரை கல்யாணம் செய்துக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என்னுடைய ஆதரவும் தேவை. கண்டிப்பா. ஓ நெஞ்சு தொட்டு சொல்லு என்றாசா என் மேல் ஆசை இல்லையா? ஓ நெஞ்சு தொட்டு சொல்லு என்றாசா என் மேல் ஆசை இல்லையா? ஆனந்தா சாட்சி இருக்கு, பூமிதா சாட்சி இருக்கு. ஓடிந்து தொட்டு சொல்லு ஏராசா என் மேல் ஆசை இல்லையா? என் மேல் ஆசை இல்லையா? அன்னைக்குள்ளே முக்கிழைச்சு முத்து ஒன்று எடுத்ததென்ன? தனச்சிறந்து சூடையிலே தவறியது விழுந்ததென்ன? கோயிலிலே சாமி முன்னே வேடிக்கைதான் நடக்குதம்மா. சாமியத்தான் இருக்கு இங்கே, வேடிக்கைதான் நடக்குதம்மா. நல்ல காதலுக்கு இது வேடிக்கையா? உன் நெஞ்ச தொட்டு சொல்லு ஏராசா மேல் ஆசை இல்லையா? தாகத்திலே சிப்பி வந்து தண்ணிக்குள்ளே மிதக்குதம்மா. மேகத்திலே நீர் குடிக்க நெருப்புள்ளே இருக்குதம்மா. ஆயிரம் பேர் ஊருக்குள்ளே ஆம்பளைங்க இங்கில்லையா? ஆயிரமும் உனக்கிணையா? எனக்கு அது வழி துணையா? சின்ன கேள்விக்கு நீ ஒரு பதிலை சொல்லு. ஓ நெஞ்ச தொட்டு சொல்லு ஏராசா என் மேல் ஆசை இல்லையா? ஆனந்தா சாட்சி இருக்கு, பூமிதா சாட்சி இருக்கு. ஓ நெஞ்சு தொட்டு சொல்லு என்றாசா என் மேல் ஆசை இல்லையா? என் மேல் ஆசை இல்லையா? அதாவது ஒரு பாட்டு பாடுறோம் அப்படின்னா அந்த பாட்டு நல்லாவே பாடலைனாலும் சரி, அந்த பாட்டு வந்து அருமையாக இருக்கக்கூடிய காரணம் என்ன? கேட்குறதுக்கு வெளியில் கேட்க இனிமையாக இருக்கக்கூடிய காரணம் என்ன? அருமையாக வாசிக்கிறீங்க. தம்பி உங்களுக்கு ஒரு நன்றி, உங்களுக்கு ஒரு நன்றி. மிருதங்கார தம்பிக்கு ஒரு நன்றி. தம்பியா என்னடி குஞ்சு பண்ணி? ஐயோ அன்புள்ளவங்கட்ட நித்திசி தம்பி அவர்கள் எனக்கு ரூபாய் 50 அன்பளிப்பாக அளித்து என்னை பெருமைப்படுத்தின அன்புள்ள தம்பி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். முருகனுடைய அருளை பெற்று நீ பல்லாண்டு காலங்கள் வாழ வேண்டும். தாயின் சிறந்த கோவிலுமில்லை, தந்த சொல் மிக்க மந்திரமில்லை என்பார்கள். ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெறுகின்ற நேரத்தில்
சவம் மாதிரி இருந்து ஒரு பிள்ளையை பெற்று தருகிறாள். அதை தான் நாம் எல்லோரும் பிறர் சவம் அப்படின்றோம். ஐயரண்டு திங்களாம் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையிலென்றே போதே பரிந்தெழுத்து செய்ய ஒரு கைப்புறத்தில் ஏந்தி கடுமுல்லை தந்தலை எப்பிறப்பில் காண்போம் என்று தாய் நாடு, தாய் தமிழ், தாய் மொழி பட்டினத்தார் பாடுகிறார். ஆக தாய்க்கும் தந்தைக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்கள இந்த உலகத்தில் யாராவது இருக்க முடியுமா? வர முடியுமா? முடியாது. உலகத்திலேயே மிக சிறந்த தெய்வம் எது அப்படின்னா நம்மளுடைய தாய் தந்தை மட்டும்தான். வயசான காலத்தில் அவங்கள ஒரு குழந்தை மாதிரி ஆகிடுறாங்க. அவங்கள நம்ம நல்லா பராமரிக்கணும். நம்ம நல்லா பராமரிச்சுக்கிட்டாதான் நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்க. இப்போ நாளைக்கு விடிஞ்சா இப்போ அமாவாசை இல்லையா, திதி கொடுக்க போறாங்க. பிள்ளைங்க நல்ல முறையில் பார்த்துக்கிட்டா இப்போ இறந்தோட திதி கொடுத்தா அந்த திதியை உடனே ஏற்றுக்குவாங்க. இனி நல்லாவே பார்த்துக்கலையே இவன் எதுக்கு திதி கொடுக்க வந்தான், ஏதோ ஒரு வருத்தம் இருந்தாலும் பெற்ற தாய் தகப்பும் பிள்ளைங்களுக்கு சாப விட மாட்டாங்க. என்ன செய்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வேண்டுவாங்க. இதில் என்னன்னா ஒரு சின்னதா நம்ம வீடு ஒரு பக்கத்து வீடு பக்கம் 2 வீடும். உண்மையிலுமே இது நடந்தது. ஒரு பாட்டியும் ஒரு பையனும் தான் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. அந்த பாட்டி என்ன செய்யறாங்க, மகன்கிட்ட கேட்குறாங்க, தம்பி எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வா, சாப்பிட்டுட்டு நான் மாத்திரை போடணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பாட்டி. இதோ வாங்கிட்டு வர்றோமா அப்படின்ட்டு போனவன் தான் மகன் வரவே கிடையாது. பக்கத்துல நான் தான் இருக்கேனா, தம்பின்னு சத்தம் போடுறது எனக்கு கேட்குது. நான் போய் கேட்குறேன், பாட்டி ஏன் பாட்டி சத்தம் போடுறே? தனியாக நின்றே என் மகராசன் உனை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், மகராசன் உனை காண ஓடோடி வந்தேன். இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், மகராசன் உனை காண ஓடோடி வந்தேன். வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வழி கொஞ்ச கையால பரிசென்ன தந்தார். மன்னரு கூந்தல் களைந்தோடி மேகங்களாக தன் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூர். உன் கருங்கூந்தல் களைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூர். இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக நின்றேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், மகராஜன் உனை காண ஓடி வந்து. மலரொன்று முகத்தோடு மோத உன் வழி கொஞ்ச கையால மெதுவாக மூட. மன்மலர் கூந்தல் களைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூர். மலர் கூந்தல் களைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூர். இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக நின்றேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராஜன் உனை காண ஓடோடி வந்தேன். மருதங்கர தம்பி, எந்த ஊர் அந்த பையன்? நம்ம ஊர் பக்கத்து காத்திருந்து எங்கே காத்திருந்த காணல, மடியலு 8 ஆன பின்பு ஊரடங்கி போன பின்பு ஒரு தண்ணி வேணும் என்ன தோணல. வாங்கு பாட்டை கேட்டு திங்காத்தோடு சுதாக நிற்கிறேன்
காத்தலை நம்மூரு கோட்டை சாமி உன்னை என்னை சேர்த்தது என் ஜோடி நீதான் என்று என்றோ எழுதி வச்சது சொந்தங்கள் எப்போது மாறாது சிந்தனை காத்தலை போகாது நாம் அமரத்து கீழிருந்து முன்னும் பின்னும் பார்த்திருந்து எலியத்தி ஆன பின்னு ஊரடங்கி போன பின் சோறு தண்ணி வேணும் என்று தோன்றல என் தந்தை பெயர் நம்பி தாயின் பெயர் நங்கை மோகினி கூட பிறவாத ரசிக்கும் சீமானி கட்டிலையும் சித்திரமும் கண்டு இந்த கட்டளையிலே மயக்கம் கொண்டு கட்டிலையும் சித்திரமும் கண்டு இந்த கட்டளையிலே மயக்கம் கொண்டு கட்டிலையும் கட்டளையிலே மயக்கம் கொண்டு என் கற்பனை எல்லாம் மனத்தில் அற்புதம் என்று மகிழ்ந்து விற்பனை செய்ய திருமதியே என் கற்பனை எல்லாம் மனத்தில் அற்புதம் என்று மகிழ்ந்து விற்பனை செய்ய திருமதியே அதை நினைக்கும் பொழுது மனம் நினைக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவு ரசிக்கும் சீமானே வானுலக முழுமதி நாடி இன்ப வாழ்க்கை இழந்தவர்கள் கோடி வானுலக முழுமதி நாடி இன்ப வாழ்க்கை இழந்தவர்கள் கோடி பெண்கள் இன்ப வாழ்க்கையை இழந்தவர்கள் கோடி வீணாடவத்தினாலே பெரிய ஞானி கொள்ளி நினைந்து வீணிலே அலைய வேண்டாம் வீணாடவத்தினாலே பெரிய ஞானி கொள்ளி நினைந்து வீணிலே அலைய வேண்டாம் அதை நினைக்கும் பொழுது மனம் நினைக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவு ரசிக்கும் சீமானி ரசிக்கும் சீமானே வா ஜொலிக்கும் உடைய நின்று கழிக்கும் நடனம் புரிவோம் அதை நினைக்கும் பொழுது மனம் நினைக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவு நன்றிங்க நன்றி பழைய பாட்டுல நிறைய இருக்கு பிள்ளைகளையெல்லாம் பார்த்தா மாறுமோ செல்வ வந்த போதிலே மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வ வந்த போதிலே பேசும் வார்த்தை உண்மைதானா பேசுவார்த்தை உண்மைதானா பேதையே ஏக்க நீங்கள் போடு வேசமா கண்ணிலே இன்னும் காதலே கண்டுமா சந்தேகம் எந்த மீதிலே தனது
எண்ணம் எந்த நாளுமே கண்ணிலே நீங்கிடாத கொஞ்சம் இன்பமே நிலைக்குமா இந்த எண்ணம் எந்த நாளுமே அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம் அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம் இங்கு நான் இன்ப வாழ்வை எல்லை காணுவோம் மாசிலா உண்மை காதலி மாறுமோ செல்வம் வந்த போதிலே பேசுவார்த்தை உண்மைதானா பேசுவார்த்தை உண்மைதானா எதையே ஏற்க நீங்கள் போடு வேசமா ஆசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வ வந்த போதிலே மாறுமோ இன்றைக்கு நந்தவனத்துக்கு வர போறாங்க பாரு அருமையான தோழிகள் பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் ஆளுக்கு ஆள் ஆசைப்படலாம் பெண்ணுக்கு பெண்ணு ஆசைப்படக்கூடியவள் அவ்வளோ ஒரு அருமையான பிள்ளைங்களாம் இந்த நந்தவனத்தில் ஆடி பாடி விளையாடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க போயிட்டு வரேன் யாருமா உள்ள